Hire purchase. Hire purchase and installment system are responsible for bringing high value durable goods like cars, televisions into the reach of middle class and lower middle class people. ஹையர் பர்ச்சேஸுங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ். அதாவது இப்போ நம்மளால் வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கிற பொருள் வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்க முடியல அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறோம். அதாவது ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ டூ வீலர்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இப்போ 50,000 வண்டியா ஒரு இனிஷியல் அமௌண்ட் 5,000 10,000 கட்டிட்டு மீதி வந்ததுன்னா டியூவில், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறோம். இப்போ இதை தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Definition. According to the Hire Purchase Act 1972, Section 2, hire purchase agreement is an agreement under which goods are let on hire and under which the hirer has an option to purchase them in accordance with the term of the agreement and include an agreement under which. இப்போ என்னென்னா, இப்போ ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டூ வீலரோ ஒரு ஃபோர் வீலர் எடுக்கிறோம் அப்படின்னாக்க டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இது எப்போ டியூ அமௌண்ட்டை கட்டி முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டாக்குமெண்ட்டை கையில் வாங்குவோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹையர் பர்ச்சேஸுக்கு வந்து ஆக்ட் சொல்கிறாங்க 1972, அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த இதை பண்ணுவோம். Possession of goods is divided by the owner thereof to a person on conditions that such person pay the agreed amount in periodically installment. அதனால் பர்சன் என்ன பண்ணாங்கன்னா பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட் மந்த்லியோ அல்லது 6 மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்கும். the property in the goods is to pass to such person on the payment of the last of such installment. Third one, such person has a right to terminate the agreement at any time before the property so passes. Some important term of hire purchase. Hire purchase இம்பார்ட்டண்டாக என்னென்னு பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ். This is the retail price of the articles at which they can be purchased immediately. இப்போ என்ன பண்ணுறோம்னா அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுறோம். அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம், நம்ம பொருளை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். இதுவும் ரீட்டைல் ப்ரைஸ்லேயே நம்ம இது பண்ணிக்கிறோம். அடுத்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். திஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் பேபிள் பை த பையர். வாங்குறவங்க வந்து என்னென்னா டோட்டல் அமௌண்ட் பே பண்ணுவாங்க இன் அக்ரேட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் த குட்ஸ் பர்ச்சேஸ்டு. திஸ் இன்க்ளூட் கேஷ் ப்ரைஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இது என்னென்னா டோட்டல் அமௌண்ட் பே பண்ணணும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம கட்டுறோம். குட்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம வந்து சரக்கை வாங்குகிறோம். இப்போ இது எப்படி பே பண்ணுவாங்கன்னா கேஷ் ப்ரைஸ் அதோட காஸ்ட் எவ்வளவு ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ 2 இயருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா 2 இயருக்கு இப்போ 10,000 இருக்குது அப்படின்னா 10,000 இன்ட்டு 10% இன்ட்டு 2 வருஷம்னா 24 பை 12, அதாவது 2 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் த அடிஷ்னல் அமௌண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த கேஷ் ப்ரைஸ் பேபிள் பை த பையர் ஆஸ் காம்பன்சேஷன் ஃபார் போஸ்ட்போண்டட் பேமெண்ட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நம்ம இப்போ டியூவில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணி தான் ஆகணும். Fourth one, hire or installment. This is the amount payable by the buyer periodically. The installment may be equal or different depending on agreement. அதாவது அக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா மேபி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது யார் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா பையர், வாங்குறவங்க தான் பே பண்ணுறாங்க. இது பீரியாடிக்கலி, அதாவது என்னென்னா இப்போ மந்த்லி ஒன்ஸு அல்லது 6 மந்த்து. இப்போ 2 வீலரில் எடுக்கிறோன்னா மந்த்லி ஒன்ஸ் கட்டுறது மாதிரி இருக்கும். இப்போ பேங்க்கில் வந்து இப்போ ட்ரக் வாங்குறதுக்கு இதுக்கெலாம் லோன் போடுறோம் அப்படின்னா இயர்லி 2 டைம்ஸ், அதாவது 6 மந்த்துக்கு ஒரு தடவை பே பண்ணுறது மாதிரி இருக்குது. நம்ம வந்து டியூ எப்படி கால்குலேட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து அப்படி தான் நம்ம பே பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண, எப்படி நம்ம மந்த்லி கட்டுறோமா இல்லை 6 மந்த்துக்கு ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் கட்டுறோமாங்கிறத நம்ம அக்ரிமெண்ட்டில் இது பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதை பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டவுன் பேமெண்ட். திஸ் இஸ் த அட்வான்ஸ் பேபிள் பை த பையர் வைல் சைனிங் த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆல்சோ த ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். என்னென்னா
அதாவது டவுன் பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொருள் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் பேமெண்ட் அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் ஒரு பார்ட் அமௌண்ட் கட்டுவோம். மீதி அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டியூவில் மாதம் மாதம் நம்ம டியூ கட்டுறப்ப பண்ணுவோம். இது வந்து டவுன் பேமெண்ட் அண்ட் தி ஸ்பாட் பேமெண்ட். ஹையர் the buyer of the goods on hire purchase basis. அதனால் ஹையர் இன்ஸ்டால்மெண்ட் இவங்க யாருனாக்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் யார் வாங்குகிறாங்களோ அவங்கள தான் ஹையர்னு சொல்கிறோம். அதான் 7th ஒன்று பாருங்கள், ஹையர் வெண்டார் ஆர் ஓனர் த செல்லர் ஆஃப் த குட்ஸ் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் பேசிஸ். அதாவது இவங்க யாருனாக்க அதாவது செல்லர் ஆஃப் த குட்ஸ் ஆன் ஹையர் பர்ச்சேஸ் பேசிஸ், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் சேல் பண்ணுறவங்கள தான் ஹையர் வெண்டார் ஆர் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹையர் பர்ச்சேஸ் அண்டு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். ஹையர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட். நேச்சர் ஆஃப் அக்ரிமெண்ட். இட் இஸ் ஆன் அக்ரிமெண்ட் ஆஃப் ஹையரிங் வித் ஆப்ஷன் டு பை. இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆன் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல். அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். இங்கே ஓனர்ஷிப் வந்து ஹையர் பர்ச்சேஸில் எப்படி மாறுதுன்னா, ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட். இந்த ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் எப்போ நீ ஃபைனலாக இன்ஸ்டால்மெண்ட் முடிக்கிறோ அப்போ தான் ஓனர்ஷிப் வந்து வாங்குறவங்களுக்கு மாறும். இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓனர்ஷிப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆன் சைனிங் ஆஃப் த அக்ரிமெண்ட். இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியாச்சு அப்படின்னாவே வாங்குறவங்க வந்து அந்த பொருளுக்கு ஓனர் ஆயிடுவாங்க. தேர்ட் ஒன்று பாருங்கள், நேம் ஆஃப் த பார்ட்டிஸ். த பையர் இஸ் கால்டு ஹையரர் அண்ட் செல்லர் as owner or hire vendor. The parties involved are called buyer and seller. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் மட்டும்தான். இங்கே இதில் ரிலேஷன்ஷிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா the relationship of hire and hire vendor is that பாய்லர் அண்ட் பாய்லி. இன்ஸ்டால்மெண்ட்டில் the relationship between the buyer and seller is half of the debtor அண்ட் கிரெடிட்டார் டில் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு. அதாவது லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெட்டார் அண்டு அல்லது கிரெடிட்டாராக தான் இருப்பாங்க. ரிஸ்க் ஆஃப் லாஸ். த ஹையரர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி லாஸ் ஆஃப் த குட்ஸ் இஃப் ஹி ஹாஸ் டேக்கன் ரீசனபிள் ப்ரிகாஷன். த பையர் ஹேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸ் குட்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் த ஓனர். அவங்க என்ன ஆகிறாங்க, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், ஏன்னா அவங்க தான் வந்து ஓனராக இருக்காங்க. ரைட் ஆஃப் சேல். த ஹையரர் கேனாட் செல் த குட்ஸ் டில் ஹி கெட்ஸ் ஓனர்ஷிப். இது இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் த பையர் ஹேஸ் த ரைட் டு செல் த குட்ஸ் ஈவன் பிஃபோர் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் பெய்டு. Repossession of goods. The hire vendor can repossess the goods if installment is not paid. Seller cannot repossess the goods. He can show he buyer for does. Termination of agreement. The vendor can terminate the agreement by returning the goods. The agreement cannot be terminated. இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹையர் பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் வந்து டெர்மினேட் பண்ணலாம். இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட்டை வந்து டெர்மினேட் பண்ண முடியாது. ராயல்ட்டி அக்கௌண்ட். மீனிங் ராயல்ட்டி இஸ் an amount payable by one person to another for the use of an assets or right or monopoly. It is a periodical payment in the nature of rent made to a person for the right to use certain property such as mine, patent, copyright, etc. ராயல்ட்டி கிடைக்கிறதுனா ஒருத்தர் அதாவது 1% அனதர் பர்சன் அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுறது. சுரங்கம் இந்த மாதிரிலாம் காப்பிரைட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்க, இப்போ சுரங்கத்தெலாம் நம்ம யூஸ் பண்ண நம்ம இடத்த விட்டுருக்குறோம் அப்படின்னாக்க அந்த இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒவ்வொரு வருஷத்துக்கோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராயல்ட்டி. அவங்க எந்த ஒர்க்குமே பார்க்க மாட்டாங்க, இடம் விட்டதுக்கு தனியாக அமௌண்ட் வந்துடும். அதை அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறதுனால ஒரு பார்ட் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மந்த்லி பேமெண்ட்டாவோ அல்லது இயர்லி பேமெண்ட்டாவோ கொடுப்பாங்க. சப்லீஸ். லீஸ்னால் குத்தகை. குத்தகை வந்து மறுபடியும் வேறு ஒருத்தர் கொடுக்குறது தான் சப்லீஸ்.
when the term of the original lease gives the power to the leasee to sublet a part of the land or right to another person. This privilege is known as sublease. அதாவது லீஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து நம்ம பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுத்திருப்போம். ஒரு 99 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டாக பிரித்து கொடுக்கலாம். வேறு ஏதாவது போடுறதுக்காக 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து கொடுக்கலாம். அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எடுத்து மற்றவங்களுக்கு வந்து பிரித்து அவங்க லீஸுக்கு விட்றாங்க அப்படின்னா அது வந்து சப்லீஸ்